Morning, dear aspirants. Today's news. First news: shared responsibility must for Indian Ocean, says Modi. So, our Prime Minister Modi வந்து செஷல்ஸ் விசிட் பண்ணியிருந்தாரு. விசிட் பண்ண இடத்துல டிஃபென்ஸ், எக்கானமி அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்தியன் ஓஷனுக்கு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி செஷல்ஸ் சொல்லியிருக்காங்க. லைக் பிரதர்லி நேஷன் மாதிரி. அப்படியே கான்ட்ராஸ்டா நீங்க சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் சைனா சீல எந்த கண்ட்ரியுமே வரக்கூடாது, ஃபுல்லா சவுத் சைனா சி அப்படிங்கிறது சைனாவுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சைனா ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம பீஸ் லவிங் கண்ட்ரி அப்படிங்கிறத இது ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்டா மெயின்ஸ்ல காட்ட முடியும், ரைட்? ஸோ அவங்களோட ஸ்பீச்ல செக்யூரிட்டி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன்ல பைரேட்ஸ் தொல்லை இல்லாம எந்த ஒரு பெரிய மேஜர் வார் லைக் சிச்சுவேஷன் அரைஸ் ஆகாம இருக்கிறதுக்கான பாயிண்ட் தான் அந்த செக்யூரிட்டி. சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் ஆங்கிள் அண்ட் ப்ராஸ்பரிட்டிங்கிறது எக்கானமி ஆங்கிள். ஸோ இவ்வளவு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அண்ட் கீ அவுட்கம்ஸ் ஹவ் பீன் அவுட் ஆஃப் தட் மீட் என்னன்னா டிஃபென்ஸ் ஆங்கிள், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கேர், டிஜிட்டல் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் லீகல் டைஸ். ஸோ இவ்வளவு ஆங்கிள் வந்து இந்த மீட்ல இருந்து வெளிப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ்ல ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல், 10 யூட்டிலிட்டிஸ் வெசல். ஸோ இவ்வளோ டிஃபென்ஸ் யூட்டிலிட்டிஸ் மெஷின்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் செஷல்ஸுக்கு வித்தவுட் காஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் நமக்கு அவ்வளோ டெஸ்பரேட்டா அந்த இடத்துல கண்டிப்பா தேவைப்படுது. அண்ட் ஹெல்த் கேர், அங்க நேஷனல் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க என்ன சரியா பில்ட் ஆகல செஷல்ஸ்ல. we are giving advice and giving materialistic help to the Seychelles nation to build its own healthcare infrastructure and digital and legal ties. One of the important point என்னன்னா கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹொரைசான் அப்படின்ற நேம்ல மிஸ்டர் மோடிக்கு வந்து அவங்க ஒரு அவார்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹொரைசான் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ யூபிஎஸ்சியில ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் கண்டிப்பா மேப் பேஸ்டு, அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல எந்த ஒரு கண்ட்ரி வந்தாலும் அந்த கண்ட்ரியோட மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஸோ கண்டிப்பா நம்ம செஷல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கேட்பாங்க இதுல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியன் ஓஷனோட இமேஜ் இந்த இமேஜ்ல இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட் கண்ட்ரிஸா இருக்கிற மால்தீவ்ஸ், ஸ்கேஸ் ஆர்கிபெலகோ, செஷல்ஸ் அண்ட் மொரிஷியஸ். ஸோ இவ்வளவு கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த கண்ட்ரிஸ் நார்த் டு சவுத், இல்ல ஈஸ்ட் டு வெஸ்ட், இல்ல சவுத் டு நார்த், எப்படி வேணா அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ அண்ட் இட் இஸ் லொகேட்டட் ஆல்மோஸ்ட் 3000 கிலோமீட்டர் in the west, southwest of the India. ஸோ கண்டிப்பா இந்த லொகேஷன்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராங் ஹோல்டு தேவை. சப்போஸ் யூஎஸ்க்கும் நமக்கு ஏதாவது போர் மூழ்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது அப்படின்னு யூஎஸோட அவங்களோட வார்ஷிப்ஸ் எடுத்து வராங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அவங்கள ஸ்டே பண்றது வசதியா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதோட ஈஸ்ட் சைட்ல, நம்ம இந்தியாவோட ஈஸ்ட் சைட்ல இருக்க கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் மூலமா நம்ம ஈஸ்டர்ன் சைடையும் ஒட்டுமொத்த இந்தியன் ஓஷனையும் ப்ரொடெக்ட் பண்றோம். நம்ம இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ வெஸ்டர்ன் சைட்ல செஷல்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் சைட்ல நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம், இதுல தெரியும், ரைட்? அண்ட் ரொம்ப முக்கியமான பயோடைவர்சிட்டி ஆங்கிள், நம்ம இந்தியாவில் எப்படி பயோடைவர்சிட்டி யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி செஷல்ஸ்ல அல்தாபாரா அட்டால் அண்ட் வாலி டி மை அப்படிங்கிறது. ஸோ அல்தாபாரா அப்படிங்கிறது இந்த இடத்துலையும், வாலி டி மைல் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும். ஸோ ரெண்டு முக்கியமான குளோபலா என்வரான்மெண்டலா ரொம்ப முக்கியமான 2 ஸ்பாட் இருக்கு, ரைட்? கிளைமேட்டிக் த்ரெட்ஸ். வாட் ஆர் ஆல் த கிளைமேட்டிக் த்ரெட்ஸ் ஃபேஸ்ட் பை த செஷல்ஸ்? ஃபர்ஸ்ட் சீ லெவல் ரைஸ் தான். ஸோ நம்ம மோடி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல those who contributed least should not bear the greatest burden. ஸோ 200 years பேக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும் பொழுது இந்த செஷல்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பே கிடையாது. பட் ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலமா அவங்க எக்கானமி கெயின் பண்ணி கண்ட்ரியா ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதோட விளைவா, அதோட அவுட்புட்டா கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எர்த்ல அதிகமாகி ஆர்டிக் ஓஷன்ஸ்லாம், ஆர்டிக்ல இருக்க ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு கடைசியில பாதிக்கப்படப்படுறதுன்னா இந்த செஷல்ஸ் மாதிரியான சின்ன கண்ட்ரிஸ். ஸோ இதை மீன் பண்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் சீ லெவல் ரைஸ் ஆகலாம், கோரல் ப்ளீச். இந்த இமேஜ் பார்த்தா தெரியும், இதான் கோரல் ப்ளீச், வெளுத்துரும். அண்ட் ஓஷன் அசிடிஃபிகேஷன், கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் ஓஷன்ல அதிகமாயிடுச்சு அப்படின்னா pH level of the ocean water will be reduced, which results in ocean acidification. So இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு ஆர்கிபெலகோ அப்படின்றதுனால, ரைட்? climate justice and blue economy. So cyclone
சைக்ளோன் வந்து இந்தியாவில் இந்த மான்சூன் டைம்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆகி நமக்கு ரெயின் வரும் மான்சூன் ரெட்ரியல் டைம்ல. அந்த டைம்ல ஈவன் தோ அது இந்தியன் ஓஷன்ல ஃப்ளோ ஆனாலும் ஸ்ட்ரெயிட்டா சைக்ளோன் வந்து பாஸ் ஆகிறது வந்து செஷல்ஸ்ல நடக்காது. பட் ஆனா இட் வில் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். ரைட். ஸோ இவ்வளோ வல்னரபிள் பொசிஷன்ல இருக்கிறதா இந்த செஷல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், எலிஃபண்ட் டெத் ஃப்ரம் சஸ்பெக்டட் எக்ஸ்ப்ளோசிவ் பிரிங் பேக் ஃபோக்கஸ் ஆன் கேரளா கில்லிங் ஜோன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இந்த எலிஃபண்ட். இந்த எலிஃபண்ட் வந்து சமீப காலமா இந்த கேரளா ஏரியாவில் ஃப்ரூட்ஸுக்கு நடுவில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சிடறாங்க. when it tries to eat that fruit it will get burst in the mouth and it will die. ஸோ ஆக்சுவலா இந்த இவங்க அந்த அஃபண்ட் பண்றவங்க சொல்றது என்னன்னா, they are tended to kill the wild boar. வைல்டு போரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணதுல யானை வந்து மாட்டிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ we have to read about how they are getting the explosive and வைல்டு போரை நம்ம கொண்டா பிரச்சனை இல்லையா, எலிஃபண்ட் மட்டும் கொண்டாதான் பிரச்சனையா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ரைட். டேட்டா 744 வைல்ட் எலிஃபண்ட்ஸ் வந்து 2019 இருந்து 2025 இவ்வளவு டெத் நடந்திருக்கு. அண்ட் ஹியூமன் இன்டியூஸ்ட் வந்து 77 அண்ட் எலக்ட்ரோ கண்டக்ஷன் ரைஸ். ஸோ முள்வேலி போடுறாங்க இல்லையா, அதுல மாட்டியும் நிறைய எலிஃபண்ட் வந்து டெத் ஆகுது. ஸோ மேஜரா அந்த ஸ்பாட் எந்தெந்த இடத்துலனா சவுத் இந்தியாவில் மூணார், பரம்பிக்குளம், மலையாத்தார், வயநாடு, நிலம்பூர் அண்ட் பெரியார். ஸோ இந்த ஏரியாஸ்ல தான் அதிகமான எலிஃபண்ட் டெத் நடக்குது, கில்லிங் நடக்குது. ரைட். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜாக் ஃப்ரூட் இடையில எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருவாங்க. அது லோக்கல் நேம் என்ன சொல்றாங்கன்னா பன்னி படக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வைல்டு போரை கொள்றதுக்காக வைக்கிறதால அது அப்படி பேர். ஸோ வைல்டு போருக்காக வைக்கிறாங்க. பட் ஆனால் அதுல அதிகமா சாகுறது என்னன்னா எலிஃபண்ட், காரு, மற்ற வைல்டு அனிமல்ஸ். அது மட்டும் சாகுறது, இது எவ்வளவு தூரம் சாகுது. ரைட். ஸோ எப்படி இது எக்ஸ்ப்ளோசிவ் கிடைக்குதுன்னா, ஃபயர் ஒர்க்ஸ்க்காக வாங்குறத இல்லீகலா இந்த பக்கம் டர்ன் பண்றாங்க, பிளாக் மார்க்கெட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் அவங்க கையில கிடைக்குது. ஸோ வைல்டு போர், சரி வைல்டு போரை கொல்லக்கூடாதா அப்படின்னா, வைல்டு போர் வந்து ஒரு ப்ரொடெக்டட் அனிமல் தான். பட் ஆக்சுவலா அந்த வைல்டு போரை கொல்றதுக்காக நம்ம காட்டுக்குள்ள போய் வேட்டையிடக்கூடாது. பட் ஆனா அந்த வைல்டு போர் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல அதுவா உள்ள வந்து அந்த ஏரியாவை நாசம் பண்ணா we can kill it. அதுதான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சொல்றது 1972ல. அண்டர் செக்ஷன் 2 ஆக்சுவலா அண்டர் செக்ஷன் 62ல எந்த அனிமலை வேணா வெர்மினா கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா லொகேஷன் பேஸ்டு, டைம் பேஸ்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இந்த டைம்ல இந்த லொகேஷனுக்கு அந்த வைல்டு போரை வந்து இங்க அட்டகாசம் பண்ணுதுன்னா இட் கேன் பி டர்ன்ட் அஸ் அ பெர்மின் அண்ட் வி கேன் கில் இட். அதுதான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சொல்றது. ஸோ எலிஃபண்ட் அப்படி பண்ண முடியாது, ஆனா வைல்டு போரை பண்றாங்க. அந்த வைல்டு போருக்கு வைக்கிற எக்ஸ்ப்ளோசிவ்ல தான் எலிஃபண்ட் மாட்டிக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் பெயிட் ட்ராப்ஸ் கில்ஸ் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ், பாய்சனிங் வைக்கிறாங்க அண்ட் இல்லீகல் எலக்ட்ரோடக்ஷன். ஸோ அந்த பர்மிஷனுமே, இந்த வைல்ட் போரை வந்து கொள்ற பர்மிஷனுமே, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வைக்கிறது இதெல்லாம் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும். ரைட். தேர்ட் நியூஸ், யூரோப் suffers over 1300 excess deaths amid heat wave crisis. So Europe வந்து டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிறது, இட் should not receiving this much of heat at present. ஆனா அளவுக்கு அதிகமா ஹீட்டை ரிசீவ் பண்றதுனால அங்க 1000க்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்லி WHO சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஏரியா, அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற சாண்டு, அங்க இருக்கிற சாயில், அங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன், இது எதுவுமே இட் டஸ் நாட் பில்ட் டு வித்ஸ்டாண்ட் த ஹீட் லைக் டெம்பரேச்சர். இட் இஸ் பில்டட் டு வித்ஸ்டாண்ட் த கோல்ட் டெம்பரேச்சர். ஸோ அதனால அன்எக்ஸ்பெக்டட் 40 டிகிரி செல்சியஸ், இந்த தமிழ்நாடுல நம்ம 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பாக்குறோம். 40 டிகிரி செல்சியஸுக்கு அவங்க 1000 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. ஸோ சைலண்ட் கில்லர் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றாங்க. ரைட். ஏன் ரீசன்? கிளைமேட் சேஞ்ச். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ரீசன் வந்து கிளைமேட் சேஞ்ச். கிரீன் ஹவுஸ் கேஸோட கான்ட்ரிபியூஷன் எர்த்ல அதிகமா இருக்கிறதுனால இட் வில் டென் டு ட்ராப் த ஹீட்டை ட்ராப் பண்ணி அந்த செட்டில் பண்ணிடும். அந்த ஹீட்னால தான் இவ்வளவு வர்ஸ்ட் சிச்சுவேஷன். அண்ட் சகாரன் ஏர், சகாராவில் இருந்து சூடான ஒரு காற்று வந்து நார்தன் சைடை நோக்கி அடிக்கிறதுனால இட் வில் லீட் டு ஹீட்டிங் ஆஃப் த டெம்பரேட் ரீஜன் விச் இஸ் பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், இந்த ஏரியாவெல்லாம் ஹீட் பண்ணி விட்டுரும். அண்ட் ஆர்டிக் வார்மிங். அல்பெடோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அல்பெடோ அப்படிங்கிறது ஹீட்டை
சன்லைட் வந்து ரீச் ஆகுது ஒரு இடத்துல வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணுது அது அல்பெடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிக் ரீஜன்ல எப்பயுமே அல்பெடோ பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒயிட் கலர்ல இருக்க ஐஸ்னால அதெல்லாம் ஹீட் ரிசீவ் பண்ணவே முடியாது, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஐஸோட வால்யூம் குறையிறதுனால அந்த ரிப்பீட் பண்ற அந்த அல்பெடோ கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருச்சு, விச் ரிசல்ட்ஸ் இன் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஓஷன் அண்ட் ஃபர்தர் ஹீட்டிங் ஆஃப் த டெம்பரேச்சர், ஹீட்டிங் ஆஃப் த ஏரியா. இது நடக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன், ரைட். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஜியோகிராபிக்கல் பினாமினா ஹீட் டோம். ஸோ அந்த டெம்பரேட் ரீஜன்ல ஆக்சுவலா என்ன பில்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஹை ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஹை ப்ரெஷர் என்ன ஆகும், சூடான காற்று வந்து சப்சைட் ஆகும். அட் த சேம் டைம் இந்த லோவர் ஏரியாவில் இந்த லேண்ட்ல இந்த லேண்ட் சாயில் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரை சாயில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாய்ஸ்சர் சாயில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும்போது அந்த மாய்ஸ்சரை வந்து எவாபரேட் பண்ணும். இப்போ ட்ரை சாயில அந்த வேலையே நடக்காது. அதனால என்ன ஆகும்னா எடுத்த உடனே பயங்கர ஹீட் ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னா இங்க இருந்தும் ஹீட் அதிகமா இருக்கு, இங்க இருந்து ஹீட்டை இறங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சப்சைட் ஆகிற யாரும் இங்க இருந்து அப்வர்ட்ல கன்வெக்ஷன்ல போற யாரும் மீட் ஆயிடும் அண்ட் இட் வில் கிரியேட் லைக் எ டோம் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன ஹீட் ட்ராப் நடக்கும். அண்ட் அங்க அதிகமா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கிறதுனால ஹீட் ஃபுல்லா ட்ராப் ஆயிடும். இட் வில் ரிசல்ட் இன் ஃபர்தர் இன்க்ரீசிங் ஆஃப் த டெம்பரேச்சர் விச் ரிசல்ட்ஸ் இன் த டெத். So amplifying factors, drought and persistent high pressure system அங்க இருக்கிறது. Right, next news and last news. New anemia mukt bharat norms seek early action. ஸோ இந்தியாவில் இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ்லையும் 5th 6th நடந்துச்சு. அதுலேயுமே அதிகமாக பார்க்கப்படுறது என்னன்னா மோஸ்ட்லி விமன்ஸ் அண்ட் சைல்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை த அனிமியா. அனிமியா அப்படின்னா ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து பிளட்ல கம்மியா இருக்கிறதுனால ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிரும். இட் வில் லீட் இன் இட் மச் வர்ஸ், டெத்து கூட போய் முடியலாம். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் குறையவே இல்லை. We have although we have taken the scheme called Anemia Mukt Bharat, 6 various receivers அவங்கள பிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் பட் ஆனால் ஆக்சுவலா எய்ம் பண்ண அப்ஜெக்டிவ் அடைய முடியல. ஸோ we are increasing our capacity. அந்த 6 அப்படிங்கிறது 7 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டேட்டா 67.1% சில்ட்ரன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அண்ட் 52.2% பிரெக்னன்ட் உமன், 57% women affected and 59.1% child adults affected. ஸோ இந்த நியூஸ்ல நம்ம அனிமியா முக்து பாரத் பத்தி படிக்கணும். இட் இஸ் லான்ச்ட் இன் 2018. மினிஸ்ட்ரி வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் போஷன் அபியான் ஸ்கீம். கோர் ஸ்ட்ராட்டஜி 666 இதுக்கு முன்னாடி. பட் இப்போ நம்ம 7 டார்கெட் பெனிஃபிட்ஸ் மாத்திருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இன்க்ரீஸ் பண்ண டார்கெட் யாருன்னா லோ பர்த் வெயிட் பேபிஸ். எல்லா பேபிஸும் இல்லை, லோ பர்த் வெயிட் பேபிஸ் 0 to 6 months. ஸோ இவங்கெல்லாம் தான் பெனிஃபிஷரிஸ். 0 to 6 months, 6 to 59 months, 5 to 9 years அண்ட் அடலசென்டா இருக்கா 10 to 19 years. விமன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இந்த 20 அப்புறம் மென் வர மாட்டாங்க, 20க்கு அப்புறம் விமன் தான். ஸோ விமன் reproductive age, pregnant women, lactating women. So இவ்வளவு beneficiaries fix பண்றாங்க. and what are the step taking to for them அப்படிங்கிறது first IFA supplements, iron folic tablets first கொடுக்குறாங்க. and behavior change, diet changes, அயன் அதிகமா இருக்கிற ஃபுட் கண்டென்ட்ஸ் ஃபுட் எடுத்து சொல்றாங்க. and deworming. deworming அப்படின்னா வயிற்றுல வந்து வார்ம் இருக்கும். அந்த வார்ம் என்ன பண்ணணும்னா கரெக்டான ரத்த சோகையை ஏற்படுத்துறதே அதுதான். ஸோ டிவார்மிங் அப்படிங்கிறது அந்த வார்மட் கில் பண்றது தான் டிவார்மிங். அண்ட் டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷியஸ் காசஸ். ஸோ இவ்வளோ ஆங்கிள் we are going to take steps in order to eradicate anemia. ஸோ நியூ பெனிஃபிஷரிஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அண்ட் ஈட் ரைட் added as the 7th prevention. அங்க 666 இருந்துச்சு இல்லையா, 7th ஈட் ரைட் அண்ட் 0 to 6 month old low weighted babies. அண்ட் நெக்ஸ்ட் வந்து T4 strategy. ஃபர்ஸ்ட் 3 இருந்துச்சு, இப்போ T4 strategy. அந்த T4 என்னன்னா டெஸ்ட், ட்ரீட், டாக் அண்ட் ட்ராக். டிஜிட்டல் ட்ராக்கிங்கை வந்து இந்த இடத்துல டெப்ளாய் பண்றாங்க. மார்க்வெஷன், த ப்ரொபோஸ்ட் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் ஃபார் மானிட்டரிங் அனிமியா சர்வீசஸ் கேன் இம்ப்ரூவ் ட்ராக்கிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. டிஜிட்டல் பத்தி கேட்குறாங்க. ஸோ ஏஐ டெப்ளாய் பண்ணலாம், எம்எல்ஏ டெப்ளாய் பண்ணலாம். அண்ட் டிஸ்கஸ், இந்த கீவேர்டுங்க என்னன்னா டிஸ்கஸ் தான். ஸோ போத் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் டிஜிட்டல் ஹெல்த் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ். டிஜிட்டல் ஹெல்த் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்.
ஜன்தன் ஆரோக்கிய யோஜனால டிஜிட்டல் இன்க்ளூட் பண்றோம் இல்லையா, அதையுமே சொல்லலாம். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா